ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையல. ஹெல்த் வைஸும் கொஞ்சம் மோசமாக இருந்தது. மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது இல்லையா? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப அழுது அதெல்லாம் யோசித்து புலம்பி எல்லாம் முடிச்சு அரௌண்டிங் 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸாம் பற்றியோ வேறு எதை பற்றியும் நான் பேசலை. என்னோட தாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. இன்னும் குரூப் 4 எக்ஸாம் எக்ஸாம் வராதுன்னு நம்மளுக்கு தெரியும். குரூப் 4 எக்ஸாம் வந்துட்டு நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் குரூப் 2க்கு படிக்க மனசு இல்லை. இந்த ஒரு தாட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. விட்டுருங்க, இட்ஸ் ஓகே. என்ன இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது இல்லையா? அது பாஸ்ட், அவ்வளோதான். அது டிஎன்பிசி கையில் கொடுத்தாச்சு. இனிமேல் அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாமை நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓனாக ஒரு தாட்டு தோணும் இல்லையா? வேலைக்கு போகலாமா, இதை படிக்கலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலான்னு தோணும். ஸோ அது மாதிரி நடந்துக்கோங்க. உங்கள் மனசை சொல்கிறதுக்கு மேலே கேளுங்க. எப்படி நான் சொல்கிறது, இப்போ இது போயிடுச்சு, 1 மந்த் போயிடுச்சு, இனிமேலையும் நம்மளால் படிக்க முடியலன்னு உட்காந்துட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸு, லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின் இருக்குல்ல, டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு சிலபஸை வச்சு சிலபஸ் வைஸ் படிங்க. டாபிக் எல்லாம் கவர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஞ்சம் ரிலாக்ஸாக படிங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா குரூப் 2 எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் அந்த ஃபியரே வெளில வரல. எனக்குலாம் ரொம்ப ரொம்ப அடிபட்டுருச்சு. எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு நைட்டு பகலாக உட்காந்து படித்து அங்கே போனால் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது வேண்டாம், அது போயிட்டு போகுது. ஆனால் இப்போ உட்காந்து படிக்கணும்னா அந்த மனசு வரல. சத்தியமாக எனக்குலாம் வரல. ஆனாலும் நான் என்னை மோட்டிவேட் பண்ணி இப்போ 2 நாளாக ஓகே, புக் எடுத்து வச்சு தான் ஆகணும்னு நான் எடுத்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடச்சா ஜாயின் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு ஜாப் கிடச்சா போயிடுங்க. சேலரி பார்க்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாள் இந்த சரௌண்டிங்கை விட்டு, நீங்கள் இந்த ரொட்டீனை விட்டு வெளில வாங்க. ஒரே அரைச்சமாகவே அரைச்சாச்சு. இதுக்கு மேலே புளிச்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளில போங்க, ஒரு வேலைக்கு போங்க, ஒரு யார்கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு ஜாப் போங்க. ஒரு கஸ்டமர் கேரோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிக்ஸை பார்க்குற மாதிரி ஒரு ஜாப் போங்க. தயவு செஞ்சு போங்க. 4 பேர்கிட்ட பேசுங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. லைஃப் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு. நம்ம இதுக்குள்ளேயே வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் போகாமல், நல்ல விஷயங்கள் சாப்பிட முடியாமல், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண முடியாமல், நிறைய விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில் அது நம்மளுக்கு கைக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலே தான் நம்ம இருக்கோம். பட் அது கிடைக்கும். ஆனால் அது எப்போன்னு தெரியல, அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம இருக்கிற நாட்களை போகும்போதே லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ணணும். டிஎன்பிசி படிக்க யாருமே அதை பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு இருக்கிற நாட்களை அனுபவித்து வாழ்ந்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீங்கள் ஒரு ஜாப் தேடுங்க. அது ரொம்ப ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.